2 நாளா ஒரே காய்ச்சலா இருக்கு, தலைவலியா இருக்கு, அடிக்கடி இருமல் வேற ஏற்படுது. இதற்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் காரணமாக இருக்குமா? அல்லது இதற்கு எந்த மாதிரியான லேபரட்டரி டெஸ்ட்ட நான் செய்ய வேண்டும்? எவ்வளவு பணத்தினை இதற்கு செலவழிக்க வேண்டும்? 2 நாளா ஒரு யூரின் மஞ்சள் நிறத்திலயோ, கடும் நிறத்தில வெளியேறுது. சில சந்தர்ப்பத்தில சிவப்பு நிறத்தில கூட வெளியேறுது. ஒருவேளை கிட்னி ஸ்டோன்ஸ் பிரச்சனையா இருக்குமா? அல்லது கிட்னிலே ஏதாவது இன்ஃபெக்ஷனா இருக்குமா? அல்லது அதிக அளவு புரோட்டீன் நம்முடைய யூரின்ல இருந்து வெளியேறுதா? இதற்கு நான் எவ்வளவு பணத்தினை செலவழித்து லேபரட்டரி டெஸ்ட் செய்ய வேண்டும்? இந்த மாதிரியான சந்தேகங்கள் உங்களுக்கும் இருக்குமாக இருந்தால், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான். மறக்காம இந்த வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்க. இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இன்னைக்கான வீடியோல 5 முக்கியமான லேபரட்டரி டெஸ்ட் பற்றி தான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். இந்த லேபரட்டரி டெஸ்ட் எந்த மாதிரியான நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டும், எவ்வளவு பணத்தை நீங்கள் அதற்கு செலவிட வேண்டும், இதனை தவிர இந்த லேபரட்டரி டெஸ்ட் எந்தெந்த சிம்டம்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக செய்யணும். இப்படியான முக்கியமான டீடைல்ஸ் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். முதலாவது லேபரட்டரி டெஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா FBC. இதனுடைய விரிவாக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா ஃபுல் பிளட் கவுண்ட், சில பேர் கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் அப்படின்னு சொல்லுவார்கள். இந்த ஃபுல் பிளட் கவுண்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பொதுவாக ஏற்படக்கூடிய ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும் அல்லது இன்ஃப்ளமேஷன், ஏதாவது நம்மளுடைய உடம்பில் ஏற்படக்கூடிய அப்நார்மாலிட்டிஸ் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் சிம்பிளாக செய்யப்படக்கூடிய ஒரு பரிசோதனை தான் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஃபுல் பிளட் கவுண்ட் அப்படின்னு சொல்லுவார்கள். இந்த ஃபுல் பிளட் கவுண்ட்ல பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளுடைய குருதியில் காணப்படக்கூடிய WBC, அதாவது ஒயிட் பிளட் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதனை தவிர RBC, ரெட் பிளட் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதனை தவிர பிளேட்லெட்ஸ், குருதி சிறுதட்டுகள், இந்த மாதிரியான எண்ணிக்கைகள் நார்மல் ரேஞ்சில் இருக்குதா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிப்பதற்காக செய்யப்படுகின்ற ஒரு பரிசோதனை. பொதுவாக எல்லா ஆய்வு கூடங்கள்லையும் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பரிசோதனையை செய்வார்கள். இதற்கு ஸ்ரீலங்காவில் பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட மேக்சிமம் 400 ரூபாய் செலவுல நீங்கள் இந்த பரிசோதனையை செய்து கொள்ள முடியும். இரண்டாவது லேபரட்டரி டெஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா UFR, அதாவது யூரின் ஃபுல் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக நம்மளுடைய உடம்புல சிறுநீரகங்கள் ஆரோக்கியமாக இருக்குதா இல்லையா, புரோட்டீன் நம்மளுடைய உடம்புல இருந்து வெளியேறுதா இல்லையா, யூரின்ல பேசிக்கா இன்ஃபெக்ஷன் இருக்குதா இல்லையா அப்படின்றத ஆரம்பத்துல கண்டுபிடிப்பதற்கு ஒரு ஸ்கிரீனிங் டெஸ்டாக இந்த யூரின் ஃபுல் ரிப்போர்ட் அப்படின்னு ஒரு பரிசோதனையை நாம செய்வோம். இது பொதுவாக ஆய்வு கூடங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட நீங்கள் 300 ரூபாயிலிருந்து 500 ரூபாய் பணத்தினை ஸ்ரீலங்காவில் நீங்கள் செலவழிக்க வேண்டும். இந்த பணத்தினை நீங்கள் செலவழித்தாலே போதும், இந்த யூரின் ஃபுல் ரிப்போர்ட்டை எல்லா ஆய்வு கூடங்கள்லையும் நீங்கள் செய்து கொள்ளலாம். மறக்காம இதை மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. ஒருவேளை யூரின் கடும் நிறத்துல போகுதா அப்படின்னு சொன்னா சில பேருக்கு சிவப்பு நிறத்துல வெளியேறும், அல்லது வழக்கத்திற்கு மாறான மேகமூட்டம், அதாவது கிளவுடி அப்பியரன்ஸ்ல யூரின் வெளியேறும், அல்லது அதிக அளவான வெறுக்கத்தக்க மனத்துல சில பேருக்கு யூரின் வெளியேறும். இந்த மாதிரியான சந்தர்ப்பத்துல இந்த யூரின் ஃபுல் ரிப்போர்ட்டை நீங்கள் செய்தாலே போதும், உங்களுடைய சிறுநீர்ல என்னென்ன பிரச்சனை இருக்குது, இதை கொண்டு மேற்கொண்டு நீங்கள் என்னென்ன பரிசோதனைகள் நீங்கள் செய்ய வேண்டும் அப்படின்ற இந்த பரிசோதனை மூலம் நீங்கள் கண்டுபிடித்துக் கொள்ளலாம். மூன்றாவது பரிசோதனை என்ன அப்படின்னு சொன்னா பிளட் சுகர் லெவல். இந்த பிளட் சுகர் லெவலை பொறுத்த வரைக்கும் வெவ்வேறு பரிசோதனைகளாக நாங்கள் செய்வோம். உதாரணமாக பாத்தீங்கன்னு சொன்னா FBS, அதாவது ஃபாஸ்டிங் பிளட் சுகர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வெறும் வயிற்றுல உங்களுடைய குருதியில எவ்வளவு சுகர் காணப்படுது, இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்குதா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிப்பதற்கு FBS, ஃபாஸ்டிங் பிளட் சுகர் அப்படின்னு செய்வார்கள். இரண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா PPBS, அதாவது நீங்கள் உணவு உட்கொண்டதன் பிற்பாடு சரியா 2 மணித்தியாலத்திற்கு பிற்பாடு இந்த பரிசோதனை நீங்கள் செய்ய வேண்டும். இந்த பரிசோதனை பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய குருதியில எவ்வளவு சுகர் லெவல் சாப்பிட்டதன் பிற்பாடு நார்மலா இருக்குதா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சு கொள்வதற்கு இந்த பரிசோதனை ரொம்ப ரொம்ப அவசியம். இதனை தவிர OGTT, ஓரல் குளுக்கோஸ் டாலரன்ட் டெஸ்ட் அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்கு. அதாவது குளுக்கோஸை உங்களுடைய வாயில, அதாவது ஓரலாக நீங்கள் எடுத்துக்கொண்டு இதன் பிற்பாடு 1 மணித்தியாலத்தின் பிற்பாடு, இதனை தவிர 2 மணித்தியாலத்திற்கு பிற்பாடு உங்களுடைய சுகர் லெவல் எவ்வளவு இருக்கும் அப்படின்றத மானிட்டர் பண்ணுவாங்க. இந்த பரிசோதனை பாத்தீங்கன்னு சொன்னா பிரெக்னன்சியாக்கள், அதாவது கர்ப்பிணி தாய்மார்கள் கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு பரிசோதனை. சரி, இந்த சுகர் லெவல் மெஷர் பண்ணுவதற்கு எவ்வளவு பணத்தினை ஸ்ரீலங்காவில் அறவிடுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாக சுகர் அப்படின்னு சொன்னாலே 200 ரூபாயிலிருந்து மேக்சிமம் 400-450 ரூபாய்க்குள்ளதான் இந்த பரிசோதனை இருக்கும். OGTTக்கு மட்டும், அதாவது ஓரல் குளுக்கோஸ் டாலரன்ட் டெஸ்ட்டுக்கு மட்டும் 3 சுகர் டெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவர்களுடைய
சார்ஜஸ் வந்து அறவிடுவாங்க. ஸோ இதை வந்து நீங்க மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. அதிக அளவு பணத்தை வந்து நீங்கள் செலவிட தேவையில்லை. இதனை தவிர 4வது பரிசோதனை என்ன அப்படின்னு சொன்னா கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட். சில பேர் RFT அப்படின்னு சொல்லுவார்கள். இது பொதுவாக சீரம் யூரியா, இதனை தவிர சீரம் கிரியேட்டினைன், இந்த 2 பரிசோதனைகளும் தான் இந்த RFT டெஸ்ட்ல வந்து உள்ளடக்குவாங்க. சில பேர் SC அதாவது சீரம் எலக்ட்ரோலைட் டெஸ்டையும் வந்து இந்த RFT டெஸ்ட்டுகளை செய்ய முடியும். உதாரணமாக சோடியம் லெவல், பொட்டாசியம் லெவல், சில பேர் குளோரைட் டெஸ்ட் அதையும் வந்து உள்ளடக்குவாங்க. ஸோ இதனுடைய சார்ஜஸ் வந்து இவர்கள் எந்தெந்த பரிசோதனைகளை இந்த RFT டெஸ்ட்ல கூட்டாக செய்யறாங்க அப்படின்றத பொறுத்து மாறுபடலாம். பொதுவாக சீரம் யூரியா, கிரியேட்டின் 2 பரிசோதனைகளுமே பொதுவாக ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட் நார்மலாக நீங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னால் 2 பரிசோதனைகள் மேக்சிமம் உங்களுக்கு போதும். இதற்கு நீங்கள் அதிக அளவாக பணத்தை நீங்கள் செலவழிக்க தேவையில்லை. கிட்டத்தட்ட 1200 ரூபாயிலிருந்து கிட்டத்தட்ட 2400 ரூபாய் வரைக்கும் வந்து ஸ்ரீலங்காவில் பிரைஸ் இருக்கும். இது எந்தெந்த பரிசோதனைகளை உள்ளடக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வேறுபடும். ஸோ நல்லா மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. இது கிட்னி பிரச்சனை இருக்கிறவர்கள், வழக்கத்துக்கு மாறாக அதிக அளவாக நேரி அதாவது முதுகு முள்ளந்தண்டு பெயின் உள்ளவர்கள், கிட்னி சைட்ல வந்து பெயின் உள்ளவர்கள், கால் வீக்கம் உள்ளவர்கள், இதனை தவிர அதிக அளவான சத்தி, வாந்தி, தலைச்சுற்று, கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகள் யாருக்கு ஏற்படுமோ அந்த சிம்டம்ஸ் உள்ளவர்கள் இந்த பரிசோதனையை கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஏனையவர்கள் அதாவது 30 வயதினை தாண்டியவர்களாக இருக்கட்டும், டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸாக இருக்கட்டும், கண்டிப்பாக வருடத்திற்கு ஒரு முறையாவது இந்த பரிசோதனை வந்து செய்ய வேண்டும். காரணம், டயபெட்டிக்ஸ் இருக்குமாக இருந்தால் உங்களுக்கும் சிறுநீரகம் செயலிழத்தல் அல்லது சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. இவர்களும் இந்த ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டை வந்து செய்ய வேண்டும். 5வது பரிசோதனை LFT அதாவது லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய ஈரல் எவ்வளவுக்கு ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்றது, அதாவது ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லையா அப்படின்றத பார்க்கறதுக்காக இந்த லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டை வந்து நாம செய்வோம். இந்த லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்ல வந்து பொதுவாக AST, ALT, ALP, இதனை தவிர அல்புமின், டோட்டல் புரோட்டீன், இந்த 5 பரிசோதனையும் வந்து உள்ளடக்கி செய்வாங்க. இன்னும் சில லெபோரட்டரிஸ் அதாவது ஒவ்வொரு லெபோரட்டரிஸுக்கும் பொறுத்த வரைக்கும் இந்த டெஸ்ட்கள் வந்து மாறுபடும். அடிஷனலாக பிலிருபின் லெவலை இன்க்ளூட் பண்ணலாம், அமைலேஸை இன்க்ளூட் பண்ணலாம், கேமா GT இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ வெவ்வேறு பரிசோதனைகளை வந்து கூட்டாக இந்த LFT டெஸ்ட்ல வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஸோ இதற்குரிய பணம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் அது ரொம்ப அதிகமாக எல்லாம் இருக்காது. கிட்டத்தட்ட 2000 இருந்து கிட்டத்தட்ட 3500 அல்லது 4000 வரைக்கும் இந்த சார்ஜஸ் வந்து இருக்கலாம். ரொம்ப அதிகமாக இதற்கு நீங்கள் பணத்தினை நீங்கள் செலவழிக்க தேவையில்லை. ஸோ இந்த ரேஞ்சுகள்ல ஒவ்வொரு லெபோரட்டரிஸுக்கும் ஏற்ற மாதிரி இந்த பரிசோதனை அந்த சார்ஜஸ் வந்து மாறுபடலாம். ஸோ இதை வந்து நீங்கள் மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. யாரெல்லாம் இந்த பரிசோதனை வந்து செய்ய வேண்டும் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது பொதுவாக இந்த ஈரல் பிரச்சனை உள்ளவர்கள், மஞ்சட்காமாலை, சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கண்ணெல்லாம் மஞ்சளா இருக்கும், ஒருவேளை ஜோண்டிஸ் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொன்னா இந்த லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டை வந்து கண்டிப்பாக செய்ய வேண்டும். இதனை தவிர அதிக அளவாக ஆல்கஹால் பாவிக்கின்ற நபர்கள், ஆல்கஹால் அடிக்டாக இருப்பார்களா இருந்தால் ஈரல்ல வந்து பிரச்சனையா இருக்கும். ஸோ இவர்களும் வந்து இந்த லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டை வந்து செய்ய வேண்டியிருக்கும். இதனை தவிர ஈரல் சம்பந்தமான பிரச்சனைகள், கால் வீக்கங்களோ கை வீக்கங்களோ அல்லது ஏதாவது சிம்டம்ஸ் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்திலும் கண்டிப்பாக இந்த லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டை வந்து செய்ய வேண்டும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்து நம்ம 5 பரிசோதனைகளும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ மேலும் ஒரு நல்ல தொகுப்பில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சர்வேஷன். நன்றி.